சிஸ்டர், நான் கூட இருக்க இடம் இல்லாம நடு ரோட்ல தான் நிக்க போறோம்னு நினைச்சேன் சிஸ்டர். பரவாயில்ல சிஸ்டர், நாம நம்ம இடத்துக்கே வந்துட்டோம் சிஸ்டர். அப்பாடா, இப்பதான் நிம்மதியா இருக்குது சிஸ்டர். சிஸ்டர், அப்படி பார்க்காதீங்க சிஸ்டர். நான் சொன்ன நிம்மதி என்னன்னா, இருக்கிறதுக்கு வீடு இருக்குல்ல, அந்த நிம்மதியை சொன்ன சிஸ்டர். நான் அந்த அர்த்தத்துல தான் சொன்னேன் சிஸ்டர். நான் வேற எந்த அர்த்தத்திலையும் சொல்லல சிஸ்டர். சிஸ்டர், சூர்யா மாப்பிள்ள கொஞ்சம் கூட உங்களை பத்தி யோசிக்காம அதிரடியா கழுத்தை புடிச்சு தள்ளாத குறையா இல்ல சிஸ்டர் உங்களை வீட்டை விட்டு அனுப்பிட்டான். அத நினைச்சாதான் சிஸ்டர் மனசுக்கு ரொம்ப கவலையா இருக்குது. அவனோட அம்மாவை நான் கொலை பண்ணிருக்கேன். இத்தனை வருஷமா போலியான பாசத்தை காட்டி அவனை நான் ஏமாத்திருக்கேன். இதெல்லாம் தெரிஞ்சும் அவன் கோவப்படாம இருந்திருந்தா என்னோட வளர்ப்பு சரியில்லைன்னு அர்த்தம். ஏன் சிஸ்டர், அவன் கழுத்தை புடிச்சு தள்ளாத குறையா உங்களை ஊட்ட விட்டு வெளியே தள்ளி இருக்கான். உங்களுக்கு கோவமே வரலையா சிஸ்டர்? விடு, என்னைக்கோ ஒரு நாள் தெரிய போற உண்மை இப்ப தெரிஞ்சிருச்சுன்னு நினைச்சுக்க வேண்டியதுதான். ஓகே ஓகே சிஸ்டர். கோவத்தை காட்டுற நேரம் இது இல்ல சங்கரபாண்டி. அதுவும் கரெக்ட் தான் சிஸ்டர். வேற ஏதோ திட்டம் வச்சிருக்குது. தேவிய கொலை பண்ணதையும் சூர்யா மாரிய கொலை பண்ண ட்ரை பண்ணன்னு தெரிஞ்சுக்கிட்ட அவங்களுக்கு அவங்க கிட்ட இருக்கிறது அவங்க பெத்தெடுத்த குழந்தைன்னு இன்னும் அவங்களுக்கு தெரியல. ஆமா சிஸ்டர், கரெக்ட் சிஸ்டர். தெரிஞ்சிருச்சு, சொல்லி முடிஞ்சிருச்சு. எக்காரணத்தை கொண்டும் தத்து பிள்ளைதான் மாறி பெத்தெடுத்த குழந்தைன்னு அவங்களுக்கு தெரியவே கூடாது. அது தெரியாம பாத்துக்கணும். ஆமா சிஸ்டர். இப்ப நாம மாறிக்கிட்ட தோத்து போனாலும் பரவாயில்ல, அந்த குழந்தை தேவியை கொல்லணும். அதுல நான் ஜெயிக்கணும். கண்டிப்பா சிஸ்டர், எப்போதும் போல நம்ம ஜெயிச்சிருவோம். என்ன? நான் உயிரோட இருக்கிற வரைக்கும் அந்த குழந்தை உங்களுக்கு கிடைக்க நான் விடவே மாட்டேன். நான் செத்தாலும் பரவாயில்ல, அந்த குழந்தைய என் கையால நான் கொல்லாம விடவே மாட்டேன். குழந்தைய தேடி கண்டுபிடிக்க தான் போறோம். குழந்தை உருவத்துல இருக்கிற தேவி அம்மா உங்களை வதம் பண்ணதான் போறாங்க. இது நடக்கல. எங்க அத்தை பேரு தேவி இல்ல. பார்க்கலாம் பார்க்கலாம். நல்ல பேர யோசிச்சுட்டே போ. பார்க்கலாமாமா. போலாண்ணா. சரிங்க மேடம். என்ன சிஸ்டர், வாய்க்கு வாய் எது தெரியல பேசிட்டு போறா? அவங்களோட மனசுக்குள்ள பயங்கரமான கோபம் இருந்திருக்கும். அதை எதையும் அவங்க வெளியே காட்டாம அமைதியா வீட்டை விட்டு போயிருக்காங்க. ஸ்ரீஜா சொல்றதும் சரிதான். அவங்க அழுது ஏதாவது டிராமா பண்ணி வீட்ல இருந்திருந்தா கூட நான் கவலைப்பட்டிருக்க மாட்டேன். ஆனா அவங்க அமைதியா வீட்டை விட்டு போனதுதான் எனக்கு கொஞ்சம் பயமா இருக்கு. என்ன சொல்ற மாதிரி தாராத்த மனசுக்குள்ள இருக்கிற கோவம், ஆத்திரம், வெறி எல்லாம் ஒண்ணு சேர்ந்து வஞ்சம் தீர்க்க முடிவு பண்ணிருக்கு. அதனால ஹஸ்பண்ட் சாருக்கு ஏதாவது ஆபத்து ஏற்படுமோன்னு எனக்கு பயமா இருக்கு. ஹஸ்பண்ட் சாருக்கு மட்டும் இல்ல, எங்க குழந்தைக்கு கூட தாரா அத்தையால ஆபத்து ஏற்பட வாய்ப்பு இருக்கு. அதெல்லாம் நினைக்கும் போது எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. உன்னோட பயம் எல்லாமே சரிதான் மாறி. ஆனா எனக்கு என்னமோ தாரா அத்தை அப்படி எதுவும் பண்ண மாட்டாங்கன்னு தான் தோணுது. என்ன ஏன் இப்படி பாக்குறீங்க? நான் தாரா அத்தை நல்லவங்கன்னு சொல்லவே இல்லையே. ஆனா இப்போ சூரிய மாமாக்கு ஒரு சின்னதா ஒரு விஷயம் நடந்தா கூட அதுக்கு காரணம் தாரா அத்தை தானே சூரிய மாமாவே முடிவுக்கு வந்து போலீஸ் கம்ப்ளைண்ட் கொடுத்து தூக்கி உள்ள வச்சிருவாரு. மாறி கரெக்ட். தாராத்தைய மாமா போலீஸ்ல ஒப்படைக்கலான்னு சொன்னதுக்கு நீதான் வேண்டான்னு தடுத்துட்ட. அதனால கண்டிப்பா மாமாவுக்கோ உனக்கோ ஏதாவது ஒண்ணு திடீர்னு நடந்தா கூட
கண்டிப்பா மாமா போலீஸ்க்கு தான் போவாரு. ம், ஆமா மாறி, கண்டிப்பா சூரிய மாமா போலீஸ்ல புடிச்சு கொடுப்பாரு. அதனால தாரா அத்தை நீ நினைக்கிற மாதிரிலாம் ஒண்ணும் பண்ண மாட்டாங்க. நீ பயப்படாம போய் தூங்கு மாறி. ஆமா மாறி. மாரி, நான் செஞ்சது சரிதானா மாரி? சரிதான் ஹஸ்பண்ட் சார். நீங்க ரொம்ப சரியான முடிவை தான் எடுத்திருக்கீங்க. என்ன ஆச்சு ஹஸ்பண்ட் சார்? அது நான் எடுத்தது சரியான முடிவுதான். இருந்தாலும் மனசு வலிக்குது மாரி. ஹஸ்பண்ட் சார், என்ன பாருங்க, என்ன பாருங்க. என் மடியில தலை வச்சு படுங்க ஹஸ்பண்ட் சார். எல்லாம் சரியாயிடும்.